அருமையான இரவுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த இரவில் அப்படியே காற்று வீசும்போது எனக்கு உண்மையாலுமே நான் அதை உணர்ந்தேன். அது உண்மையாலுமே வெறும் ஒரு காற்றல்ல, ஆவியானவர் வீசிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஸ்தோத்திரம். இந்த நாளில் ரொம்ப சந்தோஷம். நிறைய புது முகங்களை பார்க்க கர்த்தர் உதவி செஞ்சிருக்கிறார். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, விசேஷமாக பிரதர் ஐஸுக்காக, சிஸ்டர் கிரேஸுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஊழியத்தில் இப்படி நல்ல உறவுகளை கர்த்தர் தருகிறதை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்களை சந்தித்த அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரையும் கர்த்தர் அந்த ஒரு நல்ல ஆவிக்குரிய உறவை தந்து எங்களை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். பல விஷயங்கள் அவங்க வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஸ்தோத்திரம். அதுவும் ஒரு பெரிய கிருபை. இந்த நாட்களில் நான் விசுவாசிக்கிறேன், நம்ம ஒவ்வொரு ஊழியர்களை சந்திக்கும் போது கர்த்தர் பல காரியங்களை கற்று தந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! இன்னைக்கு இரவில் கூட பல காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன் இயேசுவின் நாமத்தால். எத்தனை பேர்? ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம். இன்னைக்கு உங்க கூட நிறைய வார்த்தைகள் ஆண்டவர் பேச விரும்புகிறார், என் கூட பேச விரும்புகிறார். அப்படி ஆண்டவர் பேச பேச அந்த காரியங்கள் எல்லாம் நாம் என்ன செய்வோம்? கேட்போம். ஆனால் ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். நாங்களும் கர்த்தரோட ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 3 வருஷங்கள் ராஜஸ்தானில் கர்த்தரோட ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செஞ்சார். அதுக்கு முன்னாடி பெங்களூர் இருந்தேன். அந்த டைமில் தான் சிஸ்டர் கிரேஸை சந்தித்தேன். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 4 வருடங்கள் பொள்ளாச்சி பகுதியில் கர்த்தரோட ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செஞ்சார். அங்கே ஒரு சர்ச்சு, என்னோடய ஒய்ஃபோட பேரண்ட்ஸ் அந்த சர்ச்சை ஆரம்பித்தாங்க. அந்த சர்ச்சை எடுத்து நடத்தி இன்னைக்கு அந்த சர்ச்சிலையும் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க கர்த்தர் உதவி செஞ்சிருக்கிறார். அது முடிந்த உடனே கர்த்தர் எங்கள்கிட்ட பேசினார். உன் கூடாரத்தை பேர்த்து கொண்டு போ அப்படின்னு பேசினார். அது அப்படியே இன்னொருத்தவங்க கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கிட்டு கர்த்தர் எங்களுக்காக வைத்து அடுத்த ஊழியத்துக்கு நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா! நாங்கள் குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்க மத்தியில் கர்த்தரோட ஊழியம் செய்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். போதை ஒழிப்பு முகாம்கள் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நாட்கள் கர்த்தர் அந்த பாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். கடந்த நாட்கள் போன இடங்கள் எல்லாம் அநேக மக்கள் அந்த மாதிரி பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு அவர்களை நம்ம வெறுப்போட பார்த்துட்டு இருந்த நாட்கள் உண்டானால் இன்னைக்கு அவர்களை சகோதரர்களாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலைக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அன்பினால மட்டும்தான் ஒரு மனிதனை மாற்ற முடியும் என்று வேதம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. ஏன்னா கர்த்தர் பிதாவாகிய தேவனுடைய அன்பினால தான் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் மூலியமாக நம்மளை மாற்றினார். ஹல்லேலூயா! பிதாவாகிய தேவன் இயேசுவின் கையில் குச்சி எடுத்து அவனை விரட்டி அடி என்று சொல்லி வரவில்லை. ஸ்தோத்திரம். அன்பினால் அவர் நம்மளை என்ன செய்தார்? திருத்தினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். பொள்ளாச்சியில் 3 கேம்பு நடத்தி முடிச்சது. 4வது கேம்புக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் தூத்துக்குடியில் முதலூருங்கிற இடத்துல தூத்துக்குடி பகுதியில் முதல் கேம்பை ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். உங்களுக்கு தெரியும், பாஸ்டர் அகஸ்டின் ராஜசேகர் அவர்களை எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய தலைமையில் அவருடைய கேம்பஸில் வச்சு அந்த கேம்பை நாங்கள் நடத்த ஆயத்தமாக இருக்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன் இந்த டீமில் இருக்கிற எல்லாரும் அந்த கேம்பில் வந்து கலந்து கொள்ளுங்க. எங்களுக்கு ஜெபத்துக்கு ஆட்கள் தேவை. ஜெபத்துக்கு அந்த இடத்துல வாலண்டியர்ஸ் எங்களுக்கு தேவை. 12 மணி நேரமும் கேம்பு நடக்கும்போது ஜெபம் நடக்கும். காலையில் 8 மணிக்கு ஜெபம் ஆரம்பித்தா நைட் 8 மணி வரைக்கும் அந்த ஜெபம் நடந்துகிட்டே இருக்கும். இந்த பக்கம் கிளாஸ் நடந்துகிட்டே இருக்கும். அந்த ஜெப ஊழியத்துக்கு நீங்கள் வாஞ்சியோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. அந்த கேம்புக்காக 1 ரூபா கூட நாங்கள் வாங்குறதில்ல. உங்களுக்கு தெரிஞ்ச குடிப்பழக்கத்தில் அடிமைப்பட்டு வாழ்க்கையில் பிரச்சனையோடு இருக்கிற குடும்பங்களை நீங்கள் சந்திச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த குடும்பங்களை கூட்டிட்டு வாங்க. அந்த குடும்பத்துக்கு அது ஒரு பெரிய விடுதலையாக இருக்கும். அதில் மெடிசின் கிடையாது, எந்த ஒரு மருந்தும் கிடையாது, எந்த ஊசியும் கிடையாது. அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நாங்கள் கற்றுக் கொடுக்கணும், கர்த்தருடைய வசனம். ஹல்லேலூயா! அவங்களுக்கு சுவிசேஷத்தை கொடுக்கும்போது பாவத்தின் விதை வேறு அவங்களை விட்டு வெளியே போயிடும். கர்த்தர் அவங்களை விடுவிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதை பார்க்கலும் பெரிய ஒரு மருந்து வேற இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கண்களை மூடலாமா ஒரு விசை? ஹல்லேலூயா! ஓ நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆவியானவரை கூப்பிடுவோமா? நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே எங்க மத்தியில வாங்க. நீங்க இருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். வசனத்துக்காக எல்லாரும் இதயங்களை ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எங்க மேல உம்முடைய இரக்கத்தை காட்டுங்கப்பா. நிறைவானவர் வரும்போது குறைகள் எல்லாம் மாறும். நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான
ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சொல்லுங்க, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே கரங்களை உயர்த்தி, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே ஹல்லேலூயா. ஆவியானவரே ஓ ரபா ஷக்கனதி அந்தநாதன. ஓ இந்த நாளில் எங்க மத்தியில் அசைவாடுவீராக. எங்களுடைய எண்ணங்கள், சிந்தைகள், யோசனைகள் கர்த்தாவே எல்லாம் உமக்கு மட்டும் சொந்தம். ஓ ரபா ஷக்கதி அந்தனா. ஓ இந்த நாளில் எங்க மேல இறங்கி வருவீராக. உம்முடைய கரத்தை பிடித்து எங்களை நடத்துவீராக. எங்களோடு பேசுவீராக. இதயங்களை திறக்கும் ஆண்டவரே. ஆமென். கல்லு போல இருக்கிற எல்லா இதயங்களையும் சதை உள்ள இதயங்களாக மாற்றி விடுவீராக. இந்த நிமிஷம் ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கு தடையாக, இந்த வசனம் போவதற்கு தடையாக எழும்புகிற பொல்லாத அதிகாரங்களை இயேசுவின் நாமத்தால உடைத்து போடுகிறோம். அசைவாடும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்களேன். மிகவும் சந்தோஷத்தோடு உட்காருங்க. ஆமென். அடிக்கடி ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் ஹல்லேலூயா சொல்றதுல தடை பண்ணவே மாட்டேன். ஏன்னா ஆண்டவர் மகிமைப்படுத்தணும். ஆமென். அருமையான ஆராதனை நேரத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். ஆமென். உண்மையாலுமே மிகுந்த சந்தோஷம். ஆமென். ஸ்தோத்திரம். அருமையான பிரதரையும் சிஸ்டரையும் கர்த்தர் அற்புதமாக பயன்படுத்தட்டும். ஆமென். இந்த நாளில் ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தர் தந்திருக்கிற ஒரு வார்த்தை ஆமென் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாசிக்கலாம். ஏசாயா 40வது அதிகாரம் அதனுடைய 30-31 வசனங்கள் வாசிக்கலாம். ஏசாயா 40வது அதிகாரம் அதனுடைய 30-31 வசனங்கள் வாசிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. பாடலை பாடும்போது அவங்க சொன்னாங்க, கழுகை போல ஆமென் ஸ்தோத்திரம் செட்டைகளை அடித்து பறக்க கர்த்தர் உதவி செய்வார். அவங்கள்ட்ட சொல்லலை நான் இதை தான் பிரசங்கம் பண்ண போறேன்னு. ஏன்னா ஆவியானவர் சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எப்பொழுதும் ஆவியானவர் கனெக்ட் பண்றவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆவியானவர் கனெக்ட் பண்ணி தான் பேசுவார். ஆமென் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே கனெக்ட் பண்ணிக்கொண்டே இருப்பார். இந்த நேரத்தில் உங்கள் ஹிருதயத்தை ஆமென் என்னுடைய வார்த்தையோடு கனெக்ட் பண்ண போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் ஸ்தோத்திரம். உங்கள் ஹிருதயம் எனக்கு தெரியாது, உங்கள் இதயத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, உங்கள் வீட்டினுடைய சூழ்நிலை என்னன்னு எனக்கு தெரியாது. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த மைக்கு மூலியமாக ஆமென் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிற வீட்டுக்குள்ள, நீங்கள் இருக்கிற இடத்துல ஆவியானவர் உங்களோடு பேச போகிறார். ஹல்லேலூயா. I mean God is going to connect your heart and my heart together. Hallelujah. இந்த நாளில் ஆமென் ஸ்தோத்திரம் என்னுடைய இதயத்துக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்து பேசும்போது அது உங்க இதயத்துக்குள்ள கிரியை செய்ய போகுது. ஹல்லேலூயா. மனசுக்குள்ள யோசித்துக் கொண்டிருக்கிற பல விஷயங்களுக்கு இன்னைக்கு ஒரு பதில் கிடைக்க போகுது. ஹல்லேலூயா. பலனடைவார்கள். சொல்லுங்க என் கூட. நான் பலனடைவேன். நான் பலனடைவேன். என்னுடைய சோர்வு மாறும். சத்தமா சொல்லுங்களேன். என்னுடைய சோர்வு மாறும். சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீண்ட 6 மாதங்கள் இந்திய தேசத்துக்கு மிகவும் சோர்வின் மாதம். இந்த மாதம், இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது நிறைய வாக்குத்தத்தங்களோட ஆரம்பித்தோம். ஆனா ஆமென் ஸ்தோத்திரம் உண்மையாலுமே இந்திய தேசத்துக்குள்ள ஆமென் பெரிய சோர்வு 6 மாதங்களுக்குள்ள நடந்து விட்டது. இந்திய தேசத்துக்குள்ள மட்டுமல்ல, ஆவிக்குரிய ரீதியில் பார்க்கும் பொழுது ஆமென் திருச்சபைக்கு ஆமென் ஸ்தோத்திரம் கடந்த 6 மாதங்கள் சோர்வின் மாதமாக இருந்தது. விசுவாசி பிள்ளைகளை பார்க்கும்போது கேட்டு பாருங்க. ஆமென் ஸ்தோத்திரம் 6 மாதங்கள் சோர்வின் மாதமாக இருந்தது. இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா.
இந்த வருடம் ஆரம்பித்தது ஒருவேளை சந்தோஷத்தினால் ஆரம்பித்திருக்கலாம். ஆரம்பிக்கும் பொழுது 2025 ஆரம்பிக்கும் பொழுது பல கேள்விக்குறிகளோடு பல ஆசீர்வாதத்தின் வசனங்களோடும் கூட ஆரம்பித்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், டுவர்ட்ஸ் தி எண்ட், 6வது மாதம் வரும் பொழுது சோர்ந்து போன பலரையும் தான் கர்த்தர் இன்னைக்கு காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துக்குள்ள இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற பலரோடும் கர்த்தர் பேசுகிறார். ஸ்தோத்திரம். முதல் 6 மாதங்கள் 6வது மாதம் முடியும் போது சோர்ந்து போய் ட்ரெயின் ஆகி பலன் இல்லாம இருக்கிற ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. நிறைய நேரம் தண்ணி குடிக்காம இருந்தா என்ன நடக்கும்? உடம்புல டீஹைட்ரேஷன் வரும். அப்படின்னா வாட்டர் ட்ரெயின் ஆகும், உடம்பில் வேர்வையாக அது போகலாம். ஸ்தோத்திரம். சில நேரத்தில் தண்ணி உடம்புக்கு இல்லாமல் இருக்கும் பொழுது நம்மளுடைய செல்ஸில் இருக்கிற எல்லா தண்ணியும் உடம்பை எலும்பு அது வலிச்செடுக்கும், இழுத்து எடுக்கும். ஹல்லேலூயா. அது இழுத்து கொஞ்ச நேரத்தில் நம்முடைய பாடி எல்லாம் டயர்ட் ஆகி சோர்ந்து போய் நடக்க முடியாத சூழ்நிலை, ஓட முடியாத சூழ்நிலை, பேச முடியாத சூழ்நிலை. ஏன் இப்படி வருது? ஸ்தோத்திரம். டீஹைட்ரேஷன். உடம்புல தண்ணி குறையும் போது கை அசையாது, கால் அசையாது, ஏன் நாவு கூட அசையாது. போன தடவை ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, ஸ்தோத்திரம், இன்னைக்கு தான் பேசும்போது அவங்க சொன்னாங்க, நான் விழுந்த நேரத்தில் ஸ்தோத்திரம் சில நேரங்களுக்குள்ள என்னுடைய நாக்கு வற்றி போகிறத நான் உணர்ந்தேன். ஸ்தோத்திரம். ஆனாலும் கர்த்தர் என்னை பலப்படுத்தினார் என்று சொன்னாங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஸ்தோத்திரம், எப்படி ஒரு மனிதனுடைய சரீரத்துக்குள்ள தண்ணீர் வற்றி போய் டீஹைட்ரேஷன் ஆகி பிபி லோ ஆகி அவன் விழுந்து போகுமோ, அதே சூழ்நிலை தான் இந்த இடத்துல எசையா 40வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. மனுஷனுடைய பலவீனம் அவனை சோர்வுக்குள்ளாக்கி அவனுடைய கை அசைக்க முடியாம, கால் அசைக்க முடியாம, ஓட முடியாம, நடக்க முடியாம, செயல்பட முடியாம அவனை வீக் ஆக்குகிற சூழ்நிலை, பலவீனப்படுத்துகிற சூழ்நிலை. ஹல்லேலூயா. இந்தியாவுக்கு என்ன சோர்வு? இந்தியாவில் மரணங்கள் மறுபடியும் சந்தித்த நாட்கள். உலகத்தில் மறுபடியும் மரணத்தை சந்தித்த நாட்கள். இஸ்ரவேலும் பாலஸ்தீனும் தமிழ் உள்ள யுத்தம், இஸ்ரவேலும் ஈரானும் தமிழ் உள்ள யுத்தம். எங்க பார்த்தாலும் ஸ்தோத்திர செத்த பிணங்கள் கிடக்கிற நாட்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கேரளாவை எடுத்து பாருங்களேன், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனை பேர் உயிரிழந்தார்கள் பல விபத்துகளில் கேரளாவில். ஹல்லேலூயா. நீங்க ஸ்தோத்திரம் நம்ம ஊரை எடுத்து பாருங்க, பலவிதமான பல பிரச்சனைகள். இன்னைக்கு ஸ்தோத்திர அருமையான பிரதர் ஐசக் சொல்லும்போது சொன்னாங்க, அநேக வாலிபர்கள் 6வதுக்கும் 12வதுக்கும் இடையில் இருக்கிற பிள்ளைகள், ஸ்தோத்திரம், 12 வயசுக்கும் 18 வயசுக்கும் இடையில் இருக்கிற பல பிள்ளைகள் ஸ்தோத்திரம் பல பிரச்சனைக்குள்ள விழுந்து விட்டார்கள். கேரளாவில் எடுத்து பாருங்க, பல பிள்ளைகளும் போதை பழக்கத்துக்குள்ள விழுந்து MDMA என்கிற போதை பொருளுக்கு அடிமையாகி குடும்பத்தை கெடுத்து ஸ்தோத்திரம் ஊரை கெடுத்து கூட படிக்கிறவர்களுக்கு எடுத்து கொலை செய்கிறது கூட தயங்காம பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிற காலம். அப்படின்னா மொத்தத்தில் சோர்வா இருக்கிறது. ஹல்லேலூயா. அது மட்டுமா, ரீசெண்டா கூட நாம பார்த்தோம், ஏரோப்ளேன் பறந்து உயர்ந்தது, ஆனால் திடீர்னு அது கிராஷ் ஆயிடுச்சு. எத்தனை ஜனங்கள் இந்த உலகத்தை விட்டு போனார்கள். அது பார்த்ததும் நம்மளால அடங்கி இருக்க முடியல, கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. பல எண்ணங்களோட, பல சொப்பனங்களோட, பல எண்ணங்களோட பயணம் பண்ணி கொண்டிருந்தவர்கள், அவர்களால் பயணம் பண்ண முடியல, பாதி வழியிலேயே உயிர் போனதை நாம பார்த்தோம். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வாங்க. திருச்சபையே பாருங்க, எத்தனையோ ஊழியர்கள் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் இருந்து 6 மாதத்துக்குள்ள விழுந்து போனார்கள். ஹல்லேலூயா. அதை பார்க்கும்போது அவர்களை குறை சொல்றதல்ல, அவங்க இருக்கிற இடத்துல நாம விழுந்திருந்திருக்கலாம். ஹல்லேலூயா. நாம விழுவதற்கு நிறைய வாய்ப்பு இருந்தது. ஆனால் கர்த்தர் ஏதோ நம்மளை பாதுகாத்ததுனால நாம விழாம நின்று கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சோத்திர. எத்தனை இடத்துல திருச்சபையில ஆவிக்குரிய பிள்ளைகள் சோத்திர நல்ல சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தவங்க, நல்ல ஆண்டவரை தேடிக்கிட்டு இருந்தவங்க, நல்ல ஆண்டவரை துதிச்சு மகிமைப்படுத்திட்டு இருந்தவங்க, அவங்க பலரும் சோர்வடைந்து விழுந்து போனார்கள். ஆனால் கர்த்தர் மறுபடியும் நம்மளை நிறுத்தி இருக்கிறார். நான் ஒன்னு சொல்ல விரும்புகிறேன், இன்னைக்கு இங்க அமர்ந்து இருக்கிற பலரும் ஸ்தோத்திரம் டீஹைட்ரேஷனோட தான் இங்க இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. உடம்பில் சோர்வோட, உடம்பில் ஆரோக்கியத்தை இழந்து, உடம்பில் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா பலத்தை இழந்து இருக்கிறவங்க நிறைய பேர் இங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க இன்னைக்கு. அது மட்டுமல்ல, இங்க இருக்கிற அனைவரும் ஸ்தோத்திரம் அதில் பலரும் இந்த நாளில் ஆவிக்குரிய எனர்ஜி இழந்து ட்ரை அவுட் ஆகி ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம்
முன்னேற்றம் இல்லாம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ட்ரைனஸை ஃபீல் பண்ணி, ஒரு வெறுமையை, ஒரு வறட்சியை ஃபீல் பண்ணி இருக்கிற பலர் இந்த இடத்துல இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், 6 மாதங்கள் அப்படி இருந்தால், ஆமென் ஸ்தோத்திரம், 7வது மாதம் முதல் கொண்டு ஆமென் நான் உன்னை நிரப்ப போகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இன்னைக்கு இந்த இரவில் வாக்குத்தத்த கூட்டத்தில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஆமென். இந்த 7வது மாதம் ஆமென் உன்னுடைய சோர்வை மாற்றி ஆமென் உனக்கு பலனை கட்டளையிடுகிற மாதமாக இருக்கிறது. கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆமென் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இன்ட்ரோடக்ஷன் எதுக்குன்னு தெரியுமா? ஆமென், நம்ம நிலைமையை புரிஞ்சுக்கிறதுக்காக. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய சோர்வு ஆமென் நமக்கு வரும் பொழுது நம்மளால செயல்பட முடியாது. ஆமென். சாரீரிகமான சோர்வு வந்தா ஆமென் ஸ்தோத்திரம், ஒருவேளை எலக்ட்ரோல் சாப்பிடலாம். ஆமென், ஏதோ ஒரு ஆமென் ஸ்தோத்திரம் எலக்ட்ரோல் தண்ணி இல்ல ஆமென் ஸ்தோத்திரம் உப்பும் சர்க்கரையும் போட்டு ஆமென் அதுல எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ஆமென் நாம கொஞ்சம் குடிச்சதுக்கு அப்புறம் நம்ம டீஹைட்ரேஷன் மாறி கொஞ்ச நேரத்துல நம்ம தெம்பாயிடும். ஆனால் ஆவிக்குரிய சோர்வு வந்து விடும் பொழுது ஆமென், ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்வு வரும் பொழுது அது ஜூஸ் குடிச்சா மாறாது, அது சாப்பிட்டா மாறாது, அது வெளியே போய் ஆமென் காத்து வாங்கினா மாறாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம எல்லாரும் டூர் போறவங்க தான். நம்ம எல்லாரும் எங்க போவோம்? டூர். ஆமென். ரீசெண்டா கூட ஒருத்தவங்கள பேசும்போது சொன்னாங்க, பாஸ்டர் ஆமென் நாம கொஞ்ச நேரம் வெளியே போய் ஆமென் தனியா கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டோம்னாலே நம்மளுடைய சோர்வெல்லாம் மாறிடும் அப்படின்னாங்க. நான் சொல்றேன், எங்க டூர் போனாலும் உன்னுடைய சோர்வு மாறாது. தனிமையில வீட்டுக்குள்ள நிறைய பேர் அடைஞ்சு கிடக்கிறாங்க. ஏன்னா ஆமென் மனம் சோர்ந்து போய் விட்டது, வாழ்க்கையில் சோர்வு வந்து விட்டது, எழும்ப முடியாத சூழ்நிலையில் இருக்கிறது. ஆமென், யார்கிட்டையும் பேச முடியல. ஆமென், யாரையும் பார்த்தா ஆமென் சிரிக்க முடியல. ஆமென், யார்கிட்டையும் சரியா பேசி ஆமென் ஸ்தோத்திரம் முன்னேறி போக முடியல. ஆமென் ஸ்தோத்திரம், கூட்டத்தை கண்டா ஒளிஞ்சுக்குவாங்க. காரணம் என்னன்னா ஆமென் சோர்ந்து போய் விட்டார்கள். ஹல்லேலூயா. குற்றாலம் போய் பார்க்கலாமா? ஆமென், இந்த நேரத்தில் தண்ணி நல்லா இருக்கும், காத்து ஆமென் நல்லா வீசும், அருமையான இடம், போய் கொஞ்ச நேரம் குளிச்சு ஆமென் பிள்ளைங்களோட போயிட்டு வரலாம்னு சொல்லி கணவனும் மனைவியும் சேர்ந்து போவாங்க. ஆனா போற இடத்திலே சண்டை நடக்கும். ஆமென், போற இடத்திலேயே பிரச்சனை நடக்கும். ஆமென் ஸ்தோத்திரம், நிம்மதியா போய் ஆமென் ஸ்தோத்திரம் கொஞ்சம் சமாதானமா திரும்பி வரலான்னு போனா ஆமென் குற்றாலத்துல போனாலும் ஆமென் குற்றம் போகாது. ஆமென் காரணம் ஆமென் ஸ்தோத்திரம், நம்ம வாழ்க்கையில் ஆவிக்குரிய சோர்வை மாற்ற ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆல முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் பாட்டு கேட்கலாமா? ஆமென் ஸ்தோத்திரம், யூடியூப்ல தேடுவோம் தூங்குறதுக்கு உண்டான பாட்டு ஏது? தூக்க மாத்திரை. யூடியூப்ல தேடுவோம் ஆமென் நைட்டு தூங்குறதுக்கு உண்டான. இப்போ நிறைய டிவோஷனல் சாங்ஸ் நைட்டு தூங்குறது. உங்களுக்கு தூக்கம் இல்லையா? 1 மணி நேரம் பாடல். ஆமென், ஹெட்செட் வைக்கிறோம், கண்ணை மூடுகிறோம், பாட கேட்டுட்டே இருப்போம். ஆமென், கேட்டு 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 கொஞ்ச நேரத்துல தூக்கம் வருதான்னு பார்த்தா வரவே மாட்டேங்குது. ஏன்னா ஆமென் ஸ்தோத்திரம், அந்த பாட்டு கேட்டாலும் தூக்கம் வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சோர்வு! அப்ப இந்த சோர்வை எப்படித்தான் மாற்ற முடியும்? இந்த சோர்வை எதை புரிஞ்சுக்கிட்டாதான் மாற்ற முடியும்? இந்த சோர்வை எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே இந்த சோர்வை நான் மாற்ற முடியும். என்னுடைய இந்த சோர்வுக்கு காரணம் என்ன? என்னுடைய இந்த சோர்வின் வேறு என்ன? என்னுடைய இந்த சோர்வு எந்த இடத்திலிருந்து வந்தது? ஆமென், ஒருவேளை நான் பார்க்கிற விஷயம் அல்ல என்னுடைய சோர்வு, வேற ஏதோ ஒரு விஷயம் என்னுடைய சோர்வுக்கு காரணமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை ஆமென் ஸ்தோத்திரம், சில விஷயங்கள் நம்மளை சோர்வுக்குள்ள நடத்தினாலும் ஆமென் உண்மையான சோர்வின் காரணம் அதல்ல. ஆமென், வேற ஏதோ ஒரு காரணம் ஆமென் நம்மளை சோர்வுக்குள்ளாக்குகிறது. ஆமென், கர்த்தர் சொல்லுகிறார் இன்னைக்கு இந்த இரவில் ஆமென் ஜூலை மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய சோர்வை மாற்றி உனக்கு பலத்தை கட்டளையிட விரும்புகிறேன். உரமா ஷக்கனதி யாம்தனாரபா. ஆமென், கரங்களை தட்டி வாயை திறந்து சொல்லுங்க, ஆமென் இயேசுவின் நாமத்தால ஆமென் ஸ்தோத்திரம், இந்த மாதம் முதல் கொண்டு ஆமென் என்னுடைய சோர்வு மாறி, என்னுடைய பலவீனம் மாறி, ஆமென் பலன் இல்லாத என்னுடைய சூழ்நிலை மாறி, நான் கர்த்தருக்காக எழும்பணும், நான் இயேசுவுக்காக எழும்பணும். என்னுடைய குடும்பத்தின் சோர்வு மாறணும். ஆமென், என்னுடைய பிள்ளைகளோட சோர்வு மாறணும். ஆமென், என் கணவரின் சோர்வு மாறணும், என் மனைவியின் சோர்வு மாறணும். ஆமென், இயேசுவுக்காக நான் எழும்பணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அதுக்கு தான் கர்த்தர் தெளிவாக இந்த இடத்துல சொல்லுகிறாரு. ஆமென், 30வது வசனம் வாசிக்கலாம். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள், வாலிபர்களும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். போதும் போதும் போதும். ஹல்லேலூயா. இளைஞர்கள், வாலிபர்கள். அங்க சொல்லப்படுகின்ற காரணம் என்னன்னா ஆமென் ஸ்தோத்திரம், உலகத்திலேயே
நல்ல காலம் ஏதுன்னா வாலிப வயசு தான். அதனாலதான் வேதத்தில் எழுதியிருக்கிறது, வாலிப வயதில் உன் கர்த்தரை நினை. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறாரு, ஆமென், வாலிபன் ஆமென் நல்ல உடம்பை வச்சுக்கிட்டு நல்ல ஆரோக்கியத்தோட ஆமென் வாலிப வயசில் இருக்கிற பலத்தை பார்க்கலும் அந்த வாலிபர்கள் கூட சோர்ந்து போகலாம். ஆனால் கர்த்தரை காத்திருக்கிறவர்களுக்கு வயசானாலும் சரி, ஆமென் வயசாகலைனாலும் சரி, ஆமென் அவர்களுக்கு ஒரு பலன் தானாவே வரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு வயசானதுனால தான் இந்த பிரச்சனைன்னு சொன்னா அல்ல. ஆமென் சோத்திர. கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென் வயசாகிறதுனால ஆவியில் சோர்ந்து போக மாட்டோம். ஆமென். காரணம், ஆமென் என்னுடைய ஆவிக்கும் வயசுக்கும் தமிழ்ல எந்த கனெக்ஷனும் கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சோத்திரம். சில விஷயங்கள்னால தான் நான் சோர்ந்து போனேன்னு சொன்னா இல்ல. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், வாலிபர்கள் இடறி போவார்கள், ஆமென் இளைஞர்கள் சோர்ந்து போவார்கள், ஆனா கர்த்தரை காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். ஹல்லேலூயா. இது சொல்லும் போது நீங்க புரிஞ்சுக்கணும், ஏசாயா 1வது அதிகாரத்திலிருந்து 39வது அதிகாரம் வரைக்கும் முதல் பகுதி, மீதி 39லிருந்து கடைசி வரைக்கும் அடுத்த பகுதி. ரெண்டாக ஏசாயாவை பிரிக்கலாம். அதாவது இந்த வருஷத்தை இரண்டா பிரிச்சா எப்படி இருக்குமோ அதே போல ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை இரண்டாக என்ன செய்யலாம், பிரிக்கலாம். முதல் ஆமென் அதிகாரத்திலிருந்து 39வது அதிகாரம் வரைக்கும் ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தம் அவர்கள் வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகள், அவங்க சோர்வுகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய பாவங்கள், அதுக்குண்டான தண்டனை, அதுக்குண்டான நியாய தீர்ப்பு, அதை குறித்து ஆமென் ஏசாயா 1வது அதிகாரத்திலிருந்து 31வது அதிகாரம் வரைக்கும். 39வது அதிகாரம் முடித்து விட்டு 40வது அதிகாரத்துக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது ஜனங்களுக்கு கர்த்தர் ஆறுதலின் வார்த்தையை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போன இஸ்ரவேல், ட்ரெயின் அவுட் ஆன இஸ்ரவேல், டீஹைட்ரேட்டட் இஸ்ரவேல், ஆமென் சோத்ரா, அந்த இஸ்ரவேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆறுதல் ஆறுதல் ஆறுதல், நீ கவலைப்படாதே, ஆமென் உனக்கு புது பலனை தர நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இப்ப வாசிக்கலாம். ஆமென் 40வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்திலிருந்து நாம வாசிக்கலாம். யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. ஹல்லேலூயா. இஸ்ரவேல், யாக்கோபே, நீ என்ன பேசுற? ஆண்டவர் கேட்கிற கேள்வி. இஸ்ரவேலுக்கு ஒரு வார்த்தை. இஸ்ரவேல் கேட்கிற கேள்வி என்னன்னா, ஆண்டவரே நீங்க ஏன் மறைஞ்சிருக்கிறீங்க? நீங்க ஏன் எங்க ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? நான் ஏன் சோர்ந்து போயிட்டேன்? ஆமென் ஸ்தோத்திரம். எங்களை கண்டுக்கிறது இல்லையா? எங்களை மறந்துட்டீங்களா? ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் நாங்க செஞ்ச பாவத்தின் நிமித்தமாக, எங்களுடைய தவறின் நிமித்தமாக எங்களை வெறுத்துட்டீங்களா? ஆமென் ஸ்தோத்திரம். ஏன் எனக்கு அந்த உணர்ச்சி கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் நான் உங்கள்கிட்ட நெருங்க முடியாம போறேன்? ஆமென் என்னால நெருங்கணும்னு ஆசை இருக்கு, ஆமென், ஆனா என்னால நெருங்க முடியல. என்னால நல்லா ஆராதிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆமென், ஆனால் ஆமென் என்னால நல்லா ஆராதிக்க முடியல. எனக்கு கர்த்தரை நல்லா தேடணுங்கிற ஆசை இருக்குது, ஆனா கர்த்தரை என்னால நல்லா தேட முடியல. பைபிள் வாசிக்கணும்னு ஆசை இருக்குது, முழுசா வாசிச்சு முடிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனா என்னால பைபிள் ஒரு அதிகாரம் கூட வாசிச்சு முடிக்க முடியல. ஆமென் நான் ட்ரை பண்றேன், ஆனா என்னால முடியல. ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிதானே இருக்கிறீங்க. ஆமென் ஆலயத்துக்கு போகணும்னு ட்ரை பண்றேன், ஆனால் ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு மாசம் முழுவதும் தவறாம ஆலயத்துக்கு போக என்னால முடிய மாட்டேங்குது. ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடணும்னு ஆசைப்படுறேன், ஆனா என்னால ஆமென் சரியா கர்த்தரை தேட முடியவில்லை. ஆமென் கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென் நீ என்ன மறந்துட்டியா? நான் யாருங்கிறத மறந்துட்டியா? மறுபடியும் வாசிங்க 27லிருந்து. யாக்கோபே, யாக்கோபே, இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும். இஸ்ரவேல் சொல்லுகிறது என்னன்னா, என்னுடைய வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும். நான் வழியில தான் நின்று இருக்கிறேன், நான் கரெக்டா போயிட்டு இருக்கிறேன், ஆனா கர்த்தர் என்ன பார்க்க மாட்டேங்கிறாரு. இன்னும் நான் நெருங்கணும்னு ஆசைப்படுறேன். ஆமென் ஏசப்பா அங்க இருக்கிறாரு, ஆனா என்ன கண்டுக்க மாட்டேங்கிறாரு. எல்லா மீட்டிங்ல எல்லார்கிட்டயும் ஏசப்பா பேசுறாரு, ஆனா ஏன் தலையில மட்டும் ஏசப்பா கையை வைக்க மாட்டேங்கிறாரு. ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தீர்க்க தரிசன வார்த்தை கிடைக்குது, ஆனா எனக்கு மட்டும் தீர்க்க தரிசன வார்த்தை வரவே மாட்டேங்குது. எல்லார்கிட்டையும் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாங்க, ஆனா என்ன மட்டும் ஆமென் ஆண்டவர் குறை சொல்றாங்க. ஹல்லேலூயா. நான் தேடி போற இடத்துல ஆமென் ஸ்தோத்திரம், எந்த இடத்துக்கு போனாலும் எனக்கு மட்டும் நல்ல வார்த்தை வராது. நான் வேலைக்கு போறேன், எனக்கு மட்டும் வேலை செய்யற இடத்துல இருந்து தேவையில்லாத பிரச்சனைகள். நான் எந்த குரூப்புக்குள்ள போனாலும் என்ன மட்டும் எல்லாரும் வெறுக்கிறாங்க, என்ன மட்டும் ஒதுக்கி வைக்கிறாங்க. நான் எந்த இடத்துக்கு போனாலும் என்னையே எல்லாரும் டார்கெட் பண்றாங்க, என்னையே எல்லாரும் உற்று பார்க்கறாங்க. ஆமென் எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை வருது. காரணம் கர்த்தருக்கு ஆமென் நான் எங்கேயோ மறைஞ்சிருக்கிறேன், கர்த்தர் என்ன பார்க்க மாட்டேங்கிறாரு, என்னோட வழி எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது, கர்த்தர் பார்க்கவே மாட்டேங்கிறார் அப்படின்னு இஸ்ரவேல் சொல்லுது. ஹல்லேலூயா.
இன்னைக்கு அப்படி யாராவது இருக்கிறீங்களா? ஆமென் ஸ்தோத்திரம். அப்படியே நினைச்சிட்டு இருக்கிறவங்க இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறாரு, உங்களுக்கு தான் இந்த வசனம் இன்னைக்கு. ஹல்லேலூயா. ரொம்ப சாந்தமா ஆண்டவர் பேச விரும்புகிறார். ஆனால் ஆவிக்குரிய மர்மங்களையும் விடுதலையும் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கொண்டு வர கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. கீழ வாசிங்களே. என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். என்னுடைய நியாயம் தேவனிடத்துக்கு எட்ட மாட்டேங்குது. நான் கர்த்தரோடு பேசுறேன். சில விஷயங்களுக்கு நியாயம் தீர்க்க, சில விஷயங்களுக்கு பஞ்சாயத்து பண்ண கர்த்தரை நான் கேட்கிறேன். ஆனா கர்த்தரை எனக்கு மட்டும் நியாயம் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறார். ஹல்லேலூயா. சில லோன் விஷயமா நான் கர்த்தர்கிட்ட போறேன். சில இட பிரச்சனையோட லேண்ட் விஷயமா கர்த்தர்கிட்ட போறேன். சில பண பிரச்சனையோட கர்த்தர்கிட்ட போறேன். எல்லாருக்கும் ஆண்டவர் பதிலை கொடுக்குகிறார். எல்லாருக்கும் ஆண்டவர் நீதி செய்கிறார். ஆனா எனக்கு மட்டும் லோன் சாங்ஷன் ஆக மாட்டேங்குது. எனக்கு மட்டும் கையெழுத்து கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு மட்டும் நியாயம் வர மாட்டேங்குது. என் கூட ஃபார்ம் ஃபில் அப் பண்ணவங்களுக்கு எல்லாம் பதில் கிடைச்சிருச்சு, எனக்கு மட்டும் கிடைக்கல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என் கூட எக்ஸாம் எழுதின எல்லாருக்கும் நல்ல ரிசல்ட் வந்துருச்சு, ஆனா எனக்கு மட்டும் வரல. என் கூட இருந்த பலருக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சு, எனக்கு மட்டும் கிடைக்கல. கீழ வாசிங்க. பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை. ஆமென். கீழ வாசிங்க. இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? ஹல்லேலூயா. இதை நீ கேட்டதில்லையோ? ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அநாதி தேவன் சோர்ந்து போகிறவர் அல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்னங்க? கர்த்தர் இன்னைக்கு சோர்ந்து போனவர்களுக்கு அவர் யாருங்கிறத வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நமக்கு சோர்வு வரும் பொழுது கர்த்தர் சோர்வை மாத்துறதுக்கு முன்னாடி கர்த்தர் யாரு, கர்த்தருடைய பிள்ளைகள் யாரு என்கிறத உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. நீ சோர்ந்து போறேன்னு சொல்லும் போது புரிஞ்சுக்கோ, நீ ஆராதிக்கிறவனுடைய தேவன் சோர்ந்து போகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் எட்டர்னிட்டியை குறித்து சொல்லுகிறார், அதாவது நித்தியத்தை குறித்து சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் அநாதி தேவனாக இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஸ்தோத்திரம், ஆதியில் தேவன் ஆகாயத்தையும் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்து என்ன பண்ணாரு? ஆதாமே ஏவாளை இந்த ஊருக்குள்ள ஆக்கினாரு. ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவர் பலரையும் படைத்தார். ஆதியில் இருந்து 2025 வரைக்கும் ஸ்தோத்திரம், உங்களை மட்டுமல்ல, உங்களை விட பெரிய ஆட்களையும், உங்களை விட சின்ன ஆட்களையும், என்னை விட மோசமானவனையும், என்னை விட நல்லவனையும் வல்லவனையும் எல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டே வர்றாரு. அப்படின்னா பல வருடங்களாக, ஜெனரேஷன் டு ஜெனரேஷன், தலைமுறையாக ஸ்தோத்திரம், சோர்வு வந்தவர்களையும் பலன் அடைந்தவர்களையும் பார்த்து வந்த ஆண்டவர் சொல்லுகிறாரு, சோத்திரம், நான் இது இன்னேத்து ஆரம்பிச்ச வேலை அல்ல. ஆதியில் மனுஷனை சிருஷ்டிக்கும் போதே அவனுக்கு எப்படி வைக்கணும் என்கிறத நான் முடிவு பண்ணி இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க எந்த இடத்துல பிறக்கணும், நீங்க எப்படி வளரணும், சோத்திரம், உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும், இவைகளை எல்லாத்தையும் முன்குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் அநாதி தேவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய நித்தியத்தை பார். சோத்திரம். ஹல்லேலூயா. ஆதியிலிருந்து இம்மட்டும் ஜனங்களை படைத்ததில் நான் சோர்வடையல. ஜனங்களுடைய தேவையை சந்திக்கிறதுல நான் சோர்வடையல. அவர்களுக்காக இறங்கி வருகிறத நான் சோர்வடையல. சோத்திரம். லட்சக்கணக்கு மக்கள், கோடிக்கணக்கு மக்கள் வருடங்களாக இந்த ஆண்டவர் கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க நினைச்சு பாருங்களேன், நீங்க இப்போ ஊழிய ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா? கிளின்டன் அண்ட் சிஸ்டர் பிளஸி, ஒரு நாளைக்கு எத்தனை பேர் உங்க சர்ச்சுக்கு வர முடியும்? உங்களை பார்க்கலாம். மோசே ஜனங்களை வழி நடத்தும் போது 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜனங்கள், அந்த ஜனங்கள் முன்னாடி வந்த அவர்களுக்கு நியாயம் தீர்த்து மோசே சோர்ந்து போயிட்டாரு. மோசே சோர்ந்து போன போது மோசேட மாமனார் வந்து ஐடியா சொல்றாங்க, ஒவ்வொருத்தருங்க பிடிச்சு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு தலைவனை போட்டு அவங்க பிரச்சனையை சமாளிக்க வை அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. நீங்க நினைச்சு பாருங்களேன், ஒரு நாளைக்கு 10 பேர் நம்மள்ட்ட வந்தாங்கன்னா நம்ம சோர்ந்து போயிடுவோம். முதல் வருகிற 5 பேருக்கு நல்லா இருக்கும், மெசேஜ் எல்லாம் சூப்பரா இருக்கும், ஆவிக்குரிய வார்த்தை எல்லாம் சொல்லுவோம். சோத்திரம். மீதி வர 5 பேருக்கு சோர்வு தான்.
அல்லேலூயா. சரி, ஒரு நாளைக்கு எத்தனை பிரச்சனைகளை சந்திக்கலாம்? ஆமென் ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் ஆமென் ஒரு நாளைக்கு 2 பிரச்சனை வந்தா பிரச்சனை இல்லை, 3 பிரச்சனை வந்தா பரவாயில்ல, சமாளிச்சிடலாம். ஆமென் காலையில இருந்து மாலை வரைக்கும் வேலைக்கு போற இடத்துல பிரச்சனை, வீட்டில இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி பிரச்சனை, வேலை நடந்துட்டு இருக்கும்போது பிரச்சனை, திரும்பி வர்ற பஸ்ல பிரச்சனை, ஆமென் வீட்டுல இறங்கி வீட்டுக்கு வந்தா அங்கேயும் பிரச்சனை, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பிரச்சனை, சாப்பிடுற நேரத்துல பிரச்சனை. ஆமென் எத்தனை பிரச்சனை தான் சமாளிக்கிறது? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்படின்னா சோர்வு அதிகமாக எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், வானாதி வானத்தை சிருஷ்டிச்ச நான், ஆமென், ஹல்லேலூயா, கடந்த நாட்களில் ஆமென் மனுஷனை உருவாக்கின நான், ஆதியில் இருந்து இருக்கிற நான், ஆமென், இதுவரைக்கும் செஞ்ச அற்புதங்களை பாரு, ஆமென், நான் சோர்ந்து போனதே இல்லை. ஆமென். ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆமென், இத்தனை ஜனங்கள் ஜெபம் பண்ணிட்டோம், இத்தனை ஜனங்களுடைய பிரச்சனையை சந்திச்சோம், இத்தனை ஜனங்களுடைய குறைகளை பார்த்தோம், கர்த்தர் சோர்ந்து போனதில்லை. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆமென், நோவாவின் காலத்தில் ஆமென் ஸ்தோத்திர கர்த்தர் தம்முடைய வேதனையை வலிய ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்த பொழுதும் ஆமென் ஜனங்கள் கேட்கல. ஆமென். அப்பொழுதும் கர்த்தர் சோர்ந்து போகல. ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திர இஸ்ரவேலை சிருஷ்டிச்ச பொழுதும் இஸ்ரவேல் கர்த்தருடைய வார்த்தை கேட்கல, அப்பொழுதும் கர்த்தர் சோர்ந்து போகல. ஆமென் ஸ்தோத்திர அவர்களை உருவாக்கி மறுபூமி பயணத்திலூടെ கொண்டு வந்த பொழுதும் ஆமென் அவர்கள் மறுதரித்த பொழுதும் கர்த்தர் சோர்ந்து போகல. ஆமென். நான் சொல்றேன், ஆமென் ஸ்தோத்திர நம்ம கூட 10 பேர் இருந்தா அவங்களை வழி நடத்துகிற ஒரு 10 நாளில் ஆமென் 10 தடவை அவங்க நமக்கு விரோதமாக நின்னா நாம தூக்கி எறிவோம். ஆமென் ஸ்தோத்திரம். நம்மளால அவங்க கூட இருக்கவே முடியாது, நம்மளால அவங்க கூட பயணம் பண்ண முடியாது. ஆனா கர்த்தர் இந்த நாளில் சொல்லுகிறாரு, ஆமென், உன் கூட வருஷங்களை என் கர்த்தர் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆமென். உன் வீட்டு கூட ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா கர்த்தர் பல வருஷங்களாக பயணம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. ஆமென் ஸ்தோத்திரம். உன் பிள்ளைகள் கூட கர்த்தர் பல வருஷமா பயணம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. உன்னுடைய தவறுகளை பார்த்து ஆமென் உன்னை தூக்கி எறியலாம் என்றால் ஆமென் ஹல்லேலூயா ஆமென் என்றைக்கே தூக்கி எறிந்திருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் தூக்கி எறியவில்லை. ஆமென். இப்பொழுதும் நமக்காக காத்திருந்து நம்ம தேவைகளை அவர் சந்திக்கிறார். ஓ, கரங்களை தட்டி வாய்களை திறந்த அந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. 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 நீங்க பாருங்களேன், ஆமென் ஸ்தோத்திரம். நான் நினைச்சு பார்த்தேன், ஆமென், என்ன கர்த்தர் தூக்கி எறியன்னா ஆமென் எப்பவே தூக்கி எறிஞ்சிருக்கலாம். ஏன்னா நம்ம வேலையெல்லாம் பார்த்தா ஆண்டவரே சோர்ந்து போற மாதிரி தான் நம்ம என்ன செய்வோம், பண்ணுவோம். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரத்துக்கு நல்லா துதிப்போம், அதுக்கப்புறம் ஆமென் ஸ்தோத்திரம் அடுத்த 3 நாளைக்கு நம்ம அவுட்டு. ஹல்லேலூயா. ஒரு வாரம் நல்லா சூப்பரா ஆண்டவர் பலப்படுத்தி ஆமென் ஒரு எழுப்புதல் முகாம் எல்லாம் ஆமென் அட்டெண்ட் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு வருவோம். அந்த ஒரு வாரம் ஃபுல்லா ஜெபம், வல்லமை, ஆமென் அற்புதம், அடையாளம், ஆமென் ஆண்டவருக்காக ஆத்தும தாகம், என்னென்ன நாம பண்ணுவோம் நமக்கு தெரியல. ஆனா அதுக்கு அடுத்த ஒரு மாதம் ஃபுல்லா நமக்கு சோர்வின் மாதம். ஆண்டவர் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆமென். திடீர்னு வர்றா சோர்ந்து போறா, மறுபடியும் வர்றா சோர்ந்து போறா, மறுபடியும் பாவம் செய்யறா, திரும்பி வரா, என்னதான் இது பண்றது அப்படின்னு ஆண்டவர் சோர்ந்து போகலாம். இஸ்ரவேல் அதைத்தான் நினைச்சாங்க, ஆண்டவர் சோர்ந்து போயிட்டாரு. ஹல்லேலூயா. இப்ப இஸ்ரவேலுடைய பிரச்சனையோட ஆழத்துக்குள்ள வரப்போறேன், கவனமா கேட்கணும். ஆண்டவர் சோர்ந்து போயிட்டாருங்கிறத நினைச்சுதான் இவன் சோர்ந்து போறான். நீங்க வரீங்களா எங்க கூட? ஹல்லேலூயா. ஆண்டவர் சோர்ந்து போயிட்டார், ஆண்டவருக்கு இனி என் மேல விருப்பம் இல்ல. ஆமென் ஸ்தோத்திரம். என்னால எழும்ப முடியாது. ஆமென். என்னுடைய பாவ நிமித்த ஆண்டவர் என்ன தள்ளி விட்டுட்டாரு. ஆமென் ஸ்தோத்திரம். நான் தப்பானவன் ஆனதுனால இனி ஆண்டவர் எனக்காக அற்புதம் செய்ய மாட்டாரு. ஆமென் ஸ்தோத்திரம். இனி ஆண்டவர் என்ன பார்க்க மாட்டாரு. நான் ஆண்டவருக்கு விரோதமா நிறைய பேசிட்டேன், ஆண்டவருக்கு விரோதமா நிறைய செஞ்சுட்டேன். ஆமென் ஸ்தோத்திரம். இனி ஆமென் திரும்பி வந்தா கூட ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாரு என்கிற ஏதோ ஒரு யோசனை என் மனசுக்குள்ள வந்துட்டு. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்ப கர்த்தரிடத்துக்கு வர்றேன், ஜெபிக்க வரும்போது என்னால ஜெபிக்க முடியல. ஏன்னா என் மனசுக்குள்ள ஒரு டவுட், நான் ஜெபம் பண்ணா கேட்பாரா? ஹல்லேலூயா. ஒரு வாய்ப்பை கர்த்தர் தருகிறாரு. ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்காக ஜெபிக்க, உடனே ஒரு நோயாளி முன்னாடி வரும்போது அவனுக்காக ஜெபிக்க சொல்லும்போது உடனே என் மனசுக்குள்ள வருது, ஆமென் நானே சோர்ந்து போயிருக்கிறேன், ஆண்டவரிடத்துல நான் தூரமா இருக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுனா ஆமென் ஆண்டவர் கேட்பாரா? ஹல்லேலூயா. வீட்டில் ஆமென் ஒரு பெரிய அற்புதம் நடக்கணும்னு நான் வாஞ்சியா இருக்கிறேன், வேற யாராவது ஜெபிச்ச அற்புதம் நடக்கும்னு நான் நினைக்கிறேன், ஆமென் நான் ஜெபிச்ச அற்புதம் நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன்.
ஏன்னா எனக்கே என்னுடைய தகுதியை குறித்து ஒரு சந்தேகம். ஏன்னா நான் நினைக்கிறேன் இனி ஆண்டவர் என்னோடு பேச மாட்டாரு, இனி ஆண்டவர் என்னை பயன்படுத்த மாட்டாரு. ஏன்னா என்னுடைய செயலினால ஆண்டவர் சோர்ந்து போயிட்டாரு, இனி என்னை ஆண்டவர் உற்சாகப்படுத்த மாட்டாரு. அப்ப ஆண்டவர் ஆமென் இஸ்ரவேலுக்கு சொல்றாங்க, தம்பி ஆமென் நீ நினைச்சது தப்பு. ஆமென் ஸ்தோத்திரம். நான் சோர்ந்து போயிருந்தால் ஆமென் அதிகாரம் 1 39 வரைக்கும் ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா உன்னை அடிச்சுக்கிட்டே இருக்கலாம், ஆமென் உன்னை அப்படியே தூக்கி போட்டிருக்கலாம். ஆனா 1 39 வரைக்கும் ஆமென் ஸ்தோத்திரம் நியாயத்தீர்ப்பினுடைய வசனங்களை சொல்லி இருந்தாலும் ஆமென் எதுக்கு அது சொன்னாருன்னு தெரியுமா? ஒரு சின்ன கரெக்ஷன், நீ இன்னும் ரிஃபைன் ஆகிறதுக்காக. ஹல்லேலூயா ஆமென். ஒரு சின்ன குத்து ஆமென் ஸ்தோத்திரம் வாழ்க்கையை மறுபடியும் புதுப்பிக்க. ஆமென் சில சோதனைகள் எதுக்குன்னு தெரியுமா? அக்னியிலூட கடந்து போகும் பொழுது ஆமென் தங்கத்தை போல ஆமென் பொன்னை போல ஆமென் புதுதாக நீ மாறிவிடும்படிக்கு. ஹல்லேலூயா. இதெல்லாம் சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென் இந்த அநாதி தேவன் சோர்ந்து போகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அந்த கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? இந்த அநாதி தேவன் சோர்ந்து போகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் சோர்ந்து போகல. அவர் சொல்றாரு, நீ நினைச்சிட்டு இருக்கிற நான் சோர்ந்து போயிட்டேன், நீ நினைக்கிற ஆமென் உன்னை பத்தி எனக்கு கவலை இல்ல, ஆமென் நீ நினைக்கிற இனி ஆமென் நான் உன்னை பார்க்க மாட்டேன். ஆமென் கர்த்தர் சொல்ற இல்ல ஆமென் சோத்ரம் இந்த அதிகாரத்தில் நீ பாரு, நான் உன்னை கவனிச்சுட்டே தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு உன் மேல அன்பு இருக்கு, எனக்கு உன் மேல பாசம் இருக்கு, எனக்கு உன் மேல பிரியம் இருக்குது. கீழே வாசிங்க என்ன எழுதி இருக்குது? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து. ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி என்ன எழுதி இருக்குது? இந்த தேவன் கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை, இதை நீ அறியாயோ? ஹல்லேலூயா. இது உனக்கு தெரியாதா? இதை நீ கேட்டதில்லையோ? இது நீ கேட்டதே இல்லையா? இங்க பாருங்களேன், இங்க பாருங்களேன், நீங்க கேட்டதே இல்லையா? சொல்லுங்க, கேட்டிருக்கீங்களா? உண்மையாலுமே நாம கேட்டதில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். God is not tired of us. நம்மளை கொண்டு ஆண்டவருக்கு எந்த சோர்வும் தைரியத்தோட சொல்ல முடியுமா? இப்பவும் நமக்குள்ள சந்தேகம். என்ன கொண்டு ஆண்டவர் மலையாளத்தில் சொல்லுவாங்க சகி கெட்டு, இனி சகிக்கவே முடியாது, இனி இவனை சுமந்துட்டு நடக்கவே. ஹல்லேலூயா. இனி இந்த பாரத்தை சுமந்துட்டு நடக்கவே. ஆனா கர்த்தர் சொல்லி இல்ல நான் சோர்ந்து போகல. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? கீழே வாசிங்க. அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சோர்வு வரும்போது புரிஞ்சுக்கோங்க, பலனை தர கர்த்தர் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 6 மாசம் சோர்வா இருந்தா புரிஞ்சுக்கோங்க, இந்த 7வது மாசம் கர்த்தர் மறுபடியும் ஆமென் உங்களுக்கு தெரியல நான் சொல்றாரு. ஆமென் நீங்க ஆமென் உங்களுக்கு தெரியாது, நீங்க கேட்டது இல்லையா? ஆமென் சோத்திரம். நான் சோர்வின் தேவன் அல்ல, நான் பலத்தின் தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் சோர்வின் ஆவி அல்ல, அவர் பலத்தின் ஆவியானவர். ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? ஆமென் சோத்திரம். சோர்ந்து போகிற சூழ்நிலையை மாற்றி நமக்கு பலனை தர அவர் வல்லவராக இருக்கிறார். கீழே வாசிங்க. அவர் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அவர் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள், வாலிபர்களும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, புது பலன் அடைந்து, புது பலன் அடைந்து, புது பலன் அடைந்து, புது பலன் அடைந்து. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, ஆமென் இன்னைக்கு நாம புது பலனை அடைவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம புது பலன் அடைவோம். சந்தோஷத்தோட சிரிச்சு சொல்லுங்களேன். ஆமென் சோத்திரம். முகம் இன்னும் சோர்வோட வச்சுட்டு சொல்லக்கூடாது. ஆமென் சோத்திரம். சிரிச்சு சொல்லுங்க. ஆமென் நம்ம கண்டிப்பா ஆமென் சோத்திரம் சோர்வு அடைவோம். அப்படியா? புது பலன் அடைவோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோர்ந்து போய் வீட்டில் இருக்கிறீங்களா? சோர்ந்து போய் வழியோரத்தில் நின்றுட்டு இருக்கிறீங்களா? ஆமென் சோர்ந்து போய் கடைக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிறீங்களா? ஆமென் சோர்ந்து போய் கடனோட நின்றுட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறாரு, ஆமென் உன்னை பலப்படுத்துவேன். ஹல்லேலூயா. உன்னுடைய சோர்வை நான் மாற்றுவேன் இயேசுவின் நாமத்தால. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஜூலை மாதத்தினுடைய வாக்குத்தத்தம், உன்னை பலப்படுத்துவேன், உன்னுடைய சோர்வை மாற்றுவேன். அதுக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, இளைஞர்கள் சோர்ந்து போவார்கள். அப்படின்னா உன் கூட நிக்கிற பலரும், பலனுள்ள பலரும் சோர்ந்து போவார்கள். ஆனா பலன் இல்லாத நீ மட்டும் பலன் அடைவேன். அதனுடைய ஆழமான அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, காசு இல்லாததுனால தான் எனக்கு சோர்வு. பாஸ்டர் காசு இருந்தா தாங்க பாஸ்டர் பலன். கையில 10 காசு இருந்தா தான் பாஸ்டர் சமாளிக்க முடியும். காசு இருந்தா தான் பலன் நீ நினைக்கிற. ஆனா இளைஞர்கள் எதை குறிக்குதுன்னு தெரியுமா? காசு வச்சிருக்கிறவங்களை குறிக்கிறாங்க.
ஹல்லேலூயா. பணம் வச்சுட்டு ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா விளையாடுறவங்களை குறிக்கிறாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்லுகிறார், காசு இருந்தா பலன் இருக்கணும்னு நினைக்காத. ஆமென் ஸ்தோத்திரம். காசு இருக்கிறதுனால அல்ல கர்த்தருடைய பிள்ளைக்கு பலன், கர்த்தர் இருக்கிறதுனால தான் கர்த்தருடைய பிள்ளைக்கு பலன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நாம சொல்லுவோம் பாஸ்டர், செல்வாக்கு இருக்கிறவனுக்கு தான் பலன். ஆமென். செல்வாக்கு இருக்கிறவனுக்கு அல்ல பலன். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா செல்வத்தையும் தருகிற கர்த்தர் கூட இருக்கிறதுனால தான் பலன். ஹல்லேலூயா. நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த நாட்களில் வாலிபர்கள் ஆமென் இளைஞர்கள் இடறி வீழ்வார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். காசு வச்சிருக்கிற பலரும் ஆமென் செல்வாக்கு இருக்கிற பலரும் ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா பலன் இருக்கிற பலரும் விழுந்து போனாலும் ஆமென் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரை காத்திருக்கிறவர்களுக்கு காசு இல்லைனாலும் பணம் இல்லைனாலும் ஆமென் ஸ்தோத்திரம் இந்த நாட்களில் சில சூழ்நிலைகளில் ஆமென் பாதிக்கப்பட்டாலும் கர்த்தர் அவனை மறுபடியும் தட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா. அவனை மறுபடியும் பலப்படுத்துவார். காரணம், அவனுடைய பலன் காசிலிருந்து வரல, அவனுடைய பலன் செல்வாக்கிலிருந்து வரல, அவனுடைய பலன் எங்க இருந்து வருது? கர்த்தரிடத்திலிருந்து வருது. ஹல்லேலூயா. வாசிக்கலாம் சங்கீதம் 20 அதனுடைய கடைசி 3 வசனங்கள் வாசிக்கலாமா? கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. எல்லாரும் அவங்க பலனை புகழ்ந்து பேசுற காரணம், பாருங்க என் வீடு, பாருங்க என் வேலை, நான் நல்லா இருக்கிறேன். ஒரு தடவை ஒரு இடத்துல சுவிசேஷம் சொல்ல போனேன். சுவிசேஷம் சொல்ல போற இடத்துல பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் என்ன சொன்னாரு, தம்பி என்கிட்ட எல்லாம் சுவிசேஷம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு நல்ல வீடு இருக்கு, எனக்கு கார் இருக்கு, ஆமென், எனக்கு எல்லா வசதியும் கர்த்தர் தந்திருக்கிறார் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இதெல்லாம் இருக்கு, ஆனா இயேசு இல்லையே உங்ககிட்ட. ஹல்லேலூயா. நான் ஒன்னு சொல்றேன், உனக்கு கார் இருக்கலாம், உனக்கு வீடு இருக்கலாம், பெரிய பங்களா இருக்கலாம், பெரிய வேலை இருக்கலாம், ஆனா கர்த்தர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா உரைக்கிறாரு, நான் மட்டும் இல்லையே. ஆமென் ஸ்தோத்திரம். உன்னுடைய சோர்வின் காரணம் ஆமென் நான் இல்லாததுதான். ஹல்லேலூயா. இங்க சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரையை குறித்தும் மேன்மை என்ன செய்கிறார்கள்? பாராட்டுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் ஆமென் குதிரையை குறித்தும் ஆமென் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறவர்களுக்கு என்ன நடந்துச்சு? கீழே வாசிங்களே. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. கோலியாத்து முன்னாடி வந்து நின்று இருக்கிறான். கோலியாத்து முன்னாடி வந்து நின்று இருக்கும்போது ஆமென் வருடங்களாக ட்ரைனிங் பெற்றவர்கள், ஆமென் வருடங்களாக கற்றுக்கொண்டு ஆமென் சரீரத்தை யுத்தத்துக்கென்று ஆயத்தப்படுத்தின மல்லர்கள் எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க, வீரர்கள் எல்லாம் நின்று இருக்காங்க. ஹல்லேலூயா. வீரர்களை எல்லாம் பார்த்து ஆமென் ஸ்தோத்திரம் அவன் கேலி பண்றான். ஆமென் ஒரு பூச்சி என்று சொல்லி கலாய்க்கிறான். இஸ்ரவேலில் இருக்கிற அத்தனை பேரும் கவலைப்பட்டு சோர்ந்து போய் நின்னுட்டு இருக்காங்க. ஆமென் கோலியாத்தை அடிக்க யாராலையும் முடியல. ஆமென் கையில வச்சிருக்கிற கத்திக்கு இப்ப வேலை இல்லை. ஆமென் கையில வச்சிருக்கிற காசுக்கு இப்ப வேலை இல்ல. ஆமென் கையில வச்சிருக்கிற செல்வாக்குக்கு இப்ப வேலை இல்ல. ஆமென் கையில வச்சிருக்கிற பெரிய பெரிய அரசியல்வாதிக்கு இப்ப வேலை இல்ல. ஆமென் சோத்ர எம்எல்ஏ தெரியும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது, எம்பிஏ தெரியும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. ஆமென் சோத்ர பல பிரமுக நபர்களையும் தெரியும், ஆனா வேலைக்கு ஆக மாட்டேங்குது. ஆமென் யார்கிட்ட போயும் பிரயோஜனம் இல்ல, சோர்ந்து போயிட்டே இருக்கிறாங்க. என்ன காரணம் தெரியுமா? ஆமென் கையில் இருக்கிற ரதமும் குதிரையும் எல்லாம் கீழே விழுந்து கிடக்கும் பொழுது ஆமென் ஒருத்தன் வரான். ஆமென் ஆத்துல இருந்து 5 கூழாங்கல் எடுத்துட்டு ஆமென் சோத்ர சும்மா நடந்து வரான். ஆனால் அவன் கூழாங்கல்ல ட்ரஸ்ட் பண்ணல, அவன் கை வச்சிருக்கிற அவனுடைய பலத்தை அவன் நம்பல. ஆமென் அவன் வந்து சொல்லுகிற வார்த்தை உண்டு, ஆமென் ஹல்லேலூயா, ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தில் நான் வருகிறேன். ஹல்லேலூயா. ஆமென் அவன் அடிக்கம் உயர்ந்தது அவனுடைய பலத்தில் அல்ல, அவன் கரங்களில், அவனுடைய சரீரத்தில். ஆமென் அவனுக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற கர்த்தருடைய நாமம். ஹல்லேலூயா. இன்னைக்கு இங்க மீட்டிங் ஆரம்பிக்கும் பொழுது தம்பி அழகா சொன்னாங்க, ஆமென் ஸ்தோத்திரம், அவருடைய நாமம் பேய்களை ஓட செய்யும். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் கட்டுகளை உடைக்கும். இந்த நாளில் இயேசுவின் நாமம் அடிக்கடி சொல்லும்போது புரிந்து கொள்ளுங்கள், அசால்ட்டா சொல்லாதீங்க, நம்பிக்கையோட சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தால விடுதலை நடக்கும். கரங்களை தட்டி வாய்களை திறந்து உரமா சந்தனா தியா ரமா ஹத்தனசியா அரகத நியந்தனாதரா. ஓ ஸ்தோத்திரம். இன்றைக்கு சோர்ந்து போய் இருக்கிற சிலரோட கர்த்தர் சொல்லுகிறார், பலரையும் போய் சந்திச்சிட்டு ஆமென் பலர்கிட்டையும் போயிட்டு ஒன்று நடக்கல, ஆமென் பல விஷயங்களை செஞ்சுட்டு ஒன்று நடக்கல. ஆமென் கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென் இதுவரைக்கும் ரதங்களில் ஆமென் ஸ்தோத்திரம் நம்பிக்கை வச்ச, இதுவரைக்கும் குதிரைகளை நம்பிக்கை வச்ச, இதுவரை உன்னுடைய கலர்களுக்குள்ள நம்பிக்கை வச்ச, இதுவரை உன்னுடைய செல்வாக்கில் நம்பிக்கை வச்ச, ஆமென் கர்த்தர் சொல்லுங்க, என்னுடைய நாமத்தை பயன்படுத்து, என்னுடைய நாமத்தை பயன்படுத்து. இன்னைக்கு உன் பிரச்சனையை பார்த்து சொல்ல முடியுமா? இயேசுவின் நாமத்தால ஆமென் விடுதலை நடப்பதாக.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலரும் ஆமென் பலது செஞ்சுட்டும் செய்ய நடக்க முடியாத காரியங்கள் இயேசுவின் நாமம் சொல்லும்போது நடக்கும். ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. அருமையான ஒரு மனுஷன், கிட்டத்தட்ட 3 கோடி கடன். இந்த கடன் எப்படி வீட்டதும் தெரியல, மீட்கிறதும் தெரியல. ஒரு ஊழியக்காரர்கிட்ட போனாங்க. ஊழியக்காரர் சொன்னாரு, ஆண்டவரை துதிச்சா போதும் அப்படின்னாரு. ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆண்டவரை துதிங்க அப்படின்னாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த மனுஷன் உட்கார்ந்து துதிக்க ஆரம்பிக்கிறாரு. முதல்ல இவருக்கு என்னமோ வேடிக்கையா இருந்தது, இவர் கலாய்க்கிறாரு அப்படின்னு நினைச்சாரு. ஹல்லேலூயா. காலையில் எந்திரிப்பாரு, துதிச்சுக்கிட்டே இருப்பாரு. எத்தனை முறைன்னு தெரியல, 1000 முறைக்கு மேலே துதிப்பாங்க. ஹல்லேலூயா. துதிக்க துதிக்க ஆமென் முதல் மாதம் 1 கோடி கடன் மீட்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆச்சரியம் இவருக்கு. ஆமென் ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் அவர் செஞ்சுட்டு இருந்த காரியம் என்னன்னா, தெரிஞ்சவங்கிட்ட எல்லாம் போய் மறுபடியும் கடன் வாங்கி இந்த கடன் அடைப்பாங்க. அங்கிருந்து ஒரு குழு வாங்கி இங்க குழு கட்டுவாங்க, இங்கிருந்து ஒரு குழு வாங்கி அங்க கட்டுவாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறதுக்கு மட்டும் நேரம் இல்லை, துதிக்க மட்டும் நேரம் இல்லாமல் இருந்துச்சு. ஹல்லேலூயா. இப்போ 2வது மாதம் வந்தது. ஆமென் ஸ்தோத்திரம். 2000 தடவை ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனாவது தடவை? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 2000 தடவை துதிச்ச உடனே 2வது கடனும் 2 கோடி கடனை ஆண்டவர் மீட்டெடுத்தார். ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? ஆமென். 3வது மாதம் அவர் சாதாரணமாக துதிக்கல. ஆமென் துள்ளியும் குதித்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சாரு. ஆமென் 3000க்கும் ஆமென் மேலே ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சாரு. நீங்க நம்ப மாட்டீங்க. ஆமென் 3 கோடி கடன் ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தரே எழுதி தள்ளிவிட்டது. ஆமென். நான் ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். இந்த நாட்களில் கர்த்தர் உனக்கு முன்னாடியே சாட்சியை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அநேக சாட்சிகள் உனக்கு முன்னாடி கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். ஆமென். கடன் கர்த்தருக்கு ஒரு பிரச்சனை அல்ல. ஆமென் ஸ்தோத்திரம். உன்னுடைய விஷயங்கள் கர்த்தருக்கு ஒரு பிரச்சனை அல்ல. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியுமா? ஆண்டவரே, ஆமென் என்னுடைய கடன் பிரச்சனையின் மத்தியில், ஆமென் என்னுடைய சோர்வின் மத்தியில், ஆமென் உம்முடைய நாமத்தை நான் பயன்படுத்த விரும்புகிறேன் என்று சொன்னால், ஆமென் இந்த நாட்களில் உனக்காக கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துங்க. கர்த்தருடைய நாமத்தை பார்க்கலும் பெரிய ஒரு ஆயுதம் வேற இல்லை. ஹல்லேலூயா. இப்ப கோலியாத்து ஆமென் ஸ்தோத்திரம் அலறி நிற்கும் போது அந்த இடத்துல ஒரே ஒரு வார்த்தை, ஆமென் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன் என்று சொல்லி ஒரு கூழாங்கல்லால ஆமென் ஈஸியாக வேலை முடிஞ்சது. நான் சொல்றேன் ஆமென் ஸ்தோத்திரம், சில இடத்துக்கு போகும்போது கர்த்தருடைய நாமத்தில் போனால் ஆமென் ஸ்தோத்திரம் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென் ஒரு வாளை கூட்டிட்டு போனா தலை செய்ய வேண்டிய விஷயம் அந்த வாளே செய்யும். கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துங்க. ஹல்லேலூயா. என்ன பிரச்சனை தெரியுமா? இப்படி தலையை கூட்டிட்டு போகும்போது ஆமென் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற இந்த தலை தான் அற்புதம் செய்வார் அப்படின்னு தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இவங்களை அப்படியே கூட்டிட்டு போய் முன்னாடி நிறுத்துவோம். இப்போ நமக்கு யாரு கடவுள்? தலை தான் கடவுள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த தலைவர் தான் கடவுள். அவரை முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டிட்டு இவர் தான் அற்புதம் செய்ய போறாருன்னு நம்பி தான் நம்ம நிற்கிறோம். ஆனால் ஒரு வாளை கூட்டிட்டு போகும்போது நமக்கே தெரியும் இவனால் ஒன்றும் பண்ண முடியாது. யாரைத்தான் பண்ண முடியும்? யார் தான் பண்ண முடியும்? சிலர் ரதங்களிலும் சிலர் குதிரைகளிலும் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாம் குனிந்து முறிந்து விழுந்து போனார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. எந்த இடத்தில் நீ தலை குனிஞ்சியோ அதே இடத்துல உன்னுடைய தலையை நிமிரச் செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். எந்த ஊருக்குள்ள நீ தலை குனிஞ்சு நிற்கிறியோ அதே ஊருக்குள்ள உன்னுடைய தலை நிமிரச் செய்வார். ஒண்ணே ஒண்ணு ஆமென் ஸ்தோத்திரம். ஊருக்குள்ள இருக்கிற தலையில ஆமென் சபையின் தலையாக இயேசு கிறிஸ்துவை ஆமென் ஸ்தோத்திரம் உன்னுடைய தாவரமாக்கி கொண்டால் ஆமென் கண்டிப்பாக ஆமென் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், சோர்ந்து போகிற உனக்கு நான் பலனை தருவேன். ஹல்லேலூயா. இப்ப 40வது அதிகாரத்துக்கு வருவோமா? எசையா கீழ வாசிங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. யாரு தாங்க பலன் அடைவாங்க? கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் தான் பலன் அடைவாங்க. ஹல்லேலூயா. யாருக்கு காத்திருக்கிறவன்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவன். நாம அது சொல்லி இங்க முடிக்க போறோம். பெரிய ஒரு சோர்வு சீஷர்கள வாழ்க்கையில் ஏற்பட்டது. யாருடைய வாழ்க்கையில? நான் வேற எதையும் சொல்ல விரும்பல. ஹல்லேலூயா. இயேசு இப்ப கூட இல்லை. பெரிய தலை இப்போ கூட இல்லை. தலைவர் விட்டுட்டு போயிட்டாரு. ஆமென் ஸ்தோத்திரம். பேதுரு ஒரு சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை நிற்கிறாங்க. நான் ஏசப்பா புள்ளன்னு சொல்லணுமா வேண்டாமா? 3 முறை இயேசுவை என்ன செஞ்சுட்டான்? மறுதலிச்சிட்டான். இயேசுவை தெரியாதுன்னு சொல்லிட்டான். ஹல்லேலூயா. ஆனா மறுபடியும் இயேசு வந்து பேசி இப்போ ஆமென் ஸ்தோத்திரம் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதல் எல்லாம் வந்துச்சு. ஆனா பலன் வரல. ஹல்லேலூயா.
இயேசு பேசினார், மனம் திரும்புதல் வரும், அது உண்மை. ஆனா பலனுக்காக காத்திருக்கணும். ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? மனம் திரும்புதல் வந்தா மட்டும் போதாது, ஆமென் ஸ்தோத்திரம், பலனும் தேவை. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆமென், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டா மட்டும் போதாது, பரிசுத்த ஆவியானவர் வேணும். ஒரு ஹல்லேலூயா சொல்ல முடியுமா? பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட எனக்கு, ஆமென், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இல்லாம, பரிசுத்த ஆவியானுடைய நிரம்புதல் இல்லாம இந்த உலகத்தை என்னால ஜெயிக்க முடியாது. இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு, ஆமென் ஸ்தோத்திரம், எனக்கு, ஆமென், பாவ மன்னிப்பு மட்டும் போதாது, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. சிலர் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்க தான் வந்தாரு, ஆமென் ஸ்தோத்திரம், எங்களுக்கு அன்னிவாசம் வேண்டாம், எங்களுக்கு இயேசு, எங்களுக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எல்லாம் தேவையில்லை, ஆமென் ஸ்தோத்திரம், எங்களுக்கு, ஆமென், இயேசு தந்த பாவ மன்னிப்பு மட்டும் போதும். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பாவ மன்னிப்பு மட்டும் போதாது, ஆமென், உனக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை தேவை. அப்போஸ்தலர் நடவடிக்கை 1ஆம் அதிகாரம் 4வது வசனம், சீக்கிரம் வாசிங்க, அது வாசி நம்ம முடிச்சிடலாம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூட வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். எந்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள்? அப்ப பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில், ஆமென் ஸ்தோத்திரம், தண்ணீரில் ஞானஸ்நானம் எடுத்தால் மட்டும் போதாது, பரிசுத்த ஆவியானுடைய ஞானஸ்நானம் என்கிற இன்னொரு ஞானஸ்நானம் கூட இருக்குது. ஹல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் சிலர் ஞானஸ்நானம் எடுத்தாதான் பரலோகம் போக முடியும்னு நினைச்சிட்டு தண்ணீரின் ஞானஸ்நானம் மட்டும் எடுத்துட்டு சுத்தி திரியுவாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, தண்ணீரின் ஞானஸ்நானம் மட்டும் போதாது, பரிசுத்த ஆவியானுடைய ஞானஸ்நானம் தேவை. ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. அதுக்காக என்ன பண்ணுங்க? ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். காத்திருங்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, காத்திருங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சோர்வு மாற என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். யாரு வந்து பலப்படுத்தணும்? ஆமென் ஸ்தோத்திரம். குற்றாலம் போனா மாறாது சோர்வு, டிவி பார்த்தா சோர்வு, மொபைல் ஸ்க்ரோல் பண்ணி ரீல்ஸ் பார்த்துட்டே சோர்வு மாத்தலாம் நினைச்சா மாறாது. தேவ சமூகத்தில் காத்திருந்து பாரு. ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் காத்திருந்து பாரு. ஆமென் ஸ்தோத்திரம். சும்மா நார்மலா உட்கார கூடாது. ஆமென், தேவனுடைய சமூகத்தில் கண்ணை மூடி, கர்த்தர் என்னோட தெளிவா பேசணும்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து கேளு. ஆமென், உன்னுடைய சோர்வை மாற்றி இறங்கி வருவார். ஓராமா சந்தனா தியாந்தனாரபா. உன் கண்ணுக்கு தெரியாத பரிசுத்த ஆவியானவர் அவர் வந்து என்ன பண்ணுவார்? 1:8 வாசிங்க. இப்போ பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வரும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குமாமா? பலனடைந்து. என்ன கிடைக்குமாமா? பலன் அடைவீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப சோர்வின் நேரத்தில், ஆமென் ஸ்தோத்திரம், நமக்கு வருகிற சூழ்நிலை என்ன? ஆவியானவர் அந்த நேரத்தில் நாம என்ன செய்கிறது இல்ல, பிடிக்கிறது இல்ல. ஆமென், ஆவியானவற்றிலிருந்து விலகி நின்னுட்டு, ஆமென் ஸ்தோத்திரம், நான் சோர்ந்து போயிட்டேன்னு சொல்லுவேன். ஹல்லேலூயா. அவரை நமக்கு தந்துட்டு போனதனுடைய காரணமே வந்து சோர்வின் நேரத்தில் நமக்கு பலனை தருகிறதுக்காக தான். நாம சோர்ந்து போகிற பாத்திரங்களாக இருக்கிறோம் என்கிறத கர்த்தருக்கு நல்லா தெரியும். ஆமென், நீங்க இதை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளனாலும் சரி, ஆமென் ஸ்தோத்திரம், உன்னை பலப்படுத்த வேற யாராலே முடியாது. ஆமென், ஆவியானவரால மட்டும்தான் முடியும். ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? கரங்களை தட்டி வாயை திறந்து சொல்லுங்க, ஆவியானவரே என்னை பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க. ஹல்லேலூயா. வாலிபர்கள் இடறி வீழ்வார்கள். ஆமென், இளைஞர்கள் சோர்ந்து போவார்கள். ஆமென், கர்த்தரை காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். அப்படின்னா ஆமென், அந்த புது பலன் ஆவியானவற்றிலிருந்து மட்டும்தான் வரும். ஹல்லேலூயா. இப்ப பாருங்களேன், ஆமென் ஸ்தோத்திரம், புது பலன் அடைவார்கள். அவர்கள் எப்படி இருப்பாங்க? கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஆமென். அப்போஸ்தலர் நடவடிக்கை 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். கழுகுக்கு என்ன ஆகும்? புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து எழும்பும். ஹல்லேலூயா. யாரு பார்த்தாலும் கழுகு என்ன பார்க்கலாம்? கழுகு தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதே நிலைமை தான் ஆவியானவரால் நிரம்பப்படுகிற ஒருவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஒரு நல்ல சாட்சியை கர்த்தர் கொடுப்பான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். உங்களுடைய சாட்சியை திருத்தி எழுத ஆமென் ஸ்தோத்திர கர்த்தர் இன்னைக்கு வந்திருக்கிறார்.
ஹல்லேலூயா. சாட்சி இழந்துட்டேன், ஊருக்குள்ள சாட்சி இழந்துட்டேன், ஆமீன் சோத்திர வாழ்க்கையில் ஒரு நல்ல சாட்சி சொல்றதுக்கு எனக்கு இல்லை, ஆமீன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, ஆமீன் இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிறார், சாட்சி இழந்த ஓராமா சந்தநாதரா, ஆமீன் இன்னைக்கு என்ன, ஆமீன் வீட்டுக்குள்ள அடைஞ்சிருந்து, ஆமீன் இந்த வசனத்தை கவனிச்சு கேட்கிற உங்களிடத்துக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, ஆமீன் சோத்திரன் நீ சாட்சி இழந்து நின்று கொண்டு இருக்கிறேன். இப்ப இந்த வசனம் கேட்கும் பொழுதும் கதறி அழுது கொண்டு இருக்கிறாய். ஆமீன் கர்த்தராகி இயேசு சொல்லுகிறார், ஆமீன் சோத்திர எந்த இடத்துல நீ அவரை இழந்து ஆமென் அதே இடத்துல அவர் திரும்ப தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒண்ணே ஒண்ணு, நீ இருக்கிற ரூமுக்குள்ள இருந்து சொல்ல முடியுமா ஏசப்பாட்ட, ஆமென் ஆண்டவரே உம்முடைய ஆவியானவரை என்கிட்ட அனுப்புங்க, உம்முடைய ஆவியானவரை என்கிட்ட அனுப்புங்க, உம்முடைய ஆவியானவரை என்கிட்ட அனுப்புங்க, உம்முடைய ஆவியானவரை என்கிட்ட அனுப்புங்க, எனக்கு ஒரு புது பலனை தாங்க. ஹல்லேலூயா. இது உங்களுக்கு அல்ல, ஆமென் இந்த வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒரு நபர் இருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். நீங்க பாருங்களேன், ஆமென் ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, எருசலேமிலும் யெகூதியாவிலும் சமேரியாவிலும் உலகத்தின் கடைசி வரைந்தவன் நீ என்னுடைய சாட்சியாக. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சோர்வு மாறினால் சாட்சி உண்டாகும், சோர்வு மாறினால் சாட்சி உண்டாகும். ஆமீன் சோத்திர. பல நேரத்தில் நம்மளுடைய சாட்சியை நாம இழந்து போறதுடைய காரணம் ஆமீன் நம்மளுடைய சோர்வு தான். ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் அந்த சோர்வை எல்லாம் மாற்றி ஆமீன் புது பலனை கட்டளையிட விரும்புகிறார். எத்தனை பேருக்கு அந்த பலன் வேணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க இன்னைக்கு? ஆமீன் சோத்திரம். கர்த்தர் இன்னைக்கு வேற எதையும் பேச விரும்புகல. ஆமீன் சோத்திரம். உங்களுடைய ஆமீன் சோர்வை எல்லாம் மாற்றி ஆமீன் உங்களுக்கு புது பலனை கட்டளையிட விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமீன் பல முறை கேட்ட வசனமா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், தேவைப்படுகிறவங்களுக்கு ஆமீன் சோத்திரம் இது புதுசு. ஹல்லேலூயா. ஆமீன் தேவை உள்ளவர்களுக்கு இது புது பலன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எத்தனை முறை சொன்னாலும் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், ஆமென் இது புது பலன், புது பலன், புது பலன், புது பலன், புது பலன். ஹல்லேலூயா. பேதுரு ஆமென் ஸ்தோத்திரம் அந்த மீட்டிங்ல போய் உட்கார்ந்தாரு. அந்த மீட்டிங்ல தான் பேதுரு உட்கார்ந்தாரு. அது வரைக்கும் தைரியம் இல்லாத பேதுரு, சாட்சி இல்லாத பேதுரு, ஆமென் பலன் அடைந்ததுக்கு அப்புறம் பேதுரு நீங்க பாருங்களேன், அத்தனை பேர் முன்னாடி 3000 பேர் முன்னாடி எந்த பயமும் இல்லாமல் ஒரு சாதாரண ஸ்திரீக்கு முன்னாடி இயேசுவினுடைய மகன் என்று சொல்றதுக்கு உண்டான தகுதியும் ஆமீன் திராணியும் பலனும் இல்லாமல் இருந்தவன் இன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடி எழுந்திருச்சு நின்று ஆமீன் சோத்திரம் நான் ஏசப்பா புள்ளைன்னு தைரியமா சொல்லக்கூடிய பலன் அவனுக்கு எங்கே இருந்து வந்தது? ஆமீன் சோத்திரம் பரத்தில் இருந்து வந்தது. அவர் ஆமீன் சொல்ல முடியுமா? ஆமீன் சிலர் ரதங்களிலும் சிலர் குதிரைகளிலும் மேன்மை பாராட்டும் போது நீங்க இன்னைக்கு யாருடைய நாமத்தை மேன்மை பாராட்ட போறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், என்னை காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். ஹல்லேலூயா. வாலிபர்களும் இளைஞர்களும் எல்லாம் சோர்ந்து இடறி போவார்கள், ஆனா கர்த்தரை காத்திருக்கிற புது பலன் அடைவார்கள். அவர்கள் கழுகை போல செட்டைகள் அடித்து உயிர்வார்கள். கர்த்தர் இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், ஆமீன் ஸ்தோத்திரம். இந்த 7ஆம் மாதம் உன்னுடைய பலவீனத்தை எல்லாம் மாற்றி ஆமீன் புது பலனை தருகிற மாதமாக இருக்கிறது. நீங்க பாருங்களேன், ஆமீன் இது நமக்கு மட்டுமல்ல, ஆமீன் திருச்சபைகளுக்குள்ள ஆமீன் ஸ்தோத்திரம் 7வது மாசத்தில் இருந்து ஆமீன் கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமீன் 7வது மாசம் முதல் ஆமீன் ஸ்தோத்திரம் நம்ம திருச்சபைகளுக்குள்ள நாம இழந்த சாட்சி கர்த்தர் நமக்கு திரும்ப தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆமீன் சோர்ந்து போன ஊழியர்கள் எல்லாம் கர்த்தர் தட்டி எழுப்ப போகிறார். ஆமீன் ஸ்தோத்திரம். பலவீனப்பட்ட ஊழியர்கள் எல்லாம் கர்த்தர் உற்சாகப்படுத்தி எழுப்ப போகிறார். எந்தெந்த இடத்துல நமக்கு சாட்சி நஷ்டமாய் விட்டதோ அந்தந்த இடத்துல கர்த்தர் மறுபடியும் நம்மளை நிரப்ப போகிறார்.